हरे कृष्णा. पदम 20. कामैस्तैस्तैर्हृतज्ञानाः कामैस्तैर्हृतज्ञानाः कामैस्तैर्हृतज्ञानाः प्रपद्यन्तेऽन्यदेवताः तं तं नियममास्थाय प्रकृत्या नियता स्वयाम् प्रकृत्या नियता स्वयाम् प्रकृत्या नियता स्वयाम् कामैस्तैस्तैर्हृतज्ञानाः प्रपद्यन्तेऽन्यदेवताः तं तं नियममास्थाय प्रकृत्या नियता स्वयाम् हरे कृष्णा. ராஜவதி மாதாஜி வாசிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. பதம் 20. காமஸ்தைர்ஹ்ருதஜ்ஞானः பிரபத்யந்தேய தேவதா தம் தம் நியமம் ஆஸ்தாய பிரக்ருத்யா நியதாஸ்வதாய. ஹரே கிருஷ்ண. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நம்ம இன்னைக்கு வாசிக்கலாமா மாதாஜி? வாசிக்கலாம் மாதாஜி. வாசிக்கலாம் மாதாஜி. இன்னைக்கு மங்கள ஆரத்தியோட 5வது ஸ்டான்ஸாவோட மொழிபெயர்ப்பு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஆன்மீக குரு ஸ்ரீமதி ராதாராணியும் ஸ்ரீ படிக்கவா மாதாஜி? ஸ்ரீ மாதவருமான கிருஷ்ணருடைய எல்லையற்ற இனிமை மிக்க திவ்ய லீலைகள், தெய்வீக குணங்கள், அழகிய திருவுருவம் மற்றும் புனித திருநாமங்களை எப்பொழுதும் கேட்கவும் பாடவும் பேரானந்தத்துடன் இருப்பார். அவற்றின் தெய்வீக ரசத்தை ஒவ்வொரு கணமும் அனுபவிக்க வேண்டும் என்ற ஆழ்ந்த ஏக்கத்தை அவர் கொண்டிருக்கின்றார். அத்தகைய ஆன்மீக குருவின் தாமரை போன்ற திருவடிகளை நான் பணிவுடன் வணங்குகின்றேன். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஸோ நம்ம ரிப்பீட் பண்ணி இன்னைக்கு 5வது ஸ்டான்ஸா படிக்கலாம். ஸ்ரீராதிகாமா தவயோரபாரா ஸ்ரீராதிகாமா தவயோரபாரா மாதுர்ய லீலா
माधुर्य लीला गुणरूपनाम्नाम् गुणरूप नाम्ना माधुर्यलीला गुणरूपनाम्नाम् माधुर्य लीला गुणरूप नाम्नाम् प्रतीक्षणा स्वा प्रदीक्षणात् स्वा धनलोलुपस्य तनलोलुभाष्य प्रतीक्षणा स्वा धनलोलुपस्य प्रदीक्षणात् स्वा तनलोलुभाष्य वन्दे गुरु श्रीचरणरविन्दम् वन्दे गुरो श्रीचरणारविन्दम् வெரி போல் வெரி பியூட்டிஃபுல். மாதாஜி நீங்க ஒருக்க ட்ரை பண்றீங்களா? ஓகே மாதாஜி பண்றேன் மாதாஜி. ஸ்ரீராதிகா மாதவயார பாரா மாதுர்ய லீலா குணரூப நாம்னாம் பிரதீக்ஷணாத் ஸ்வாதனலோபாஷ்ய வந்தே குரு ஸ்ரீ சரணாரவிந்தம். ஹரி போல் ஹரி ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ ஸோ மச் ஒரு தடவை மாதாஜி. பாடவாமா? ஹரே கிருஷ்ணா. ராதாராணி மாதாஜி. எல்லாருக்கும் நமஸ்காரம். நமஸ்காரம். ஹரே கிருஷ்ணா. ஸோ நம்ம இன்னைக்கு மங்களாசனம் சொல்லிட்டு கிளாஸுக்கு போயிடலாம். ஓமஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாக்கயா சத்யுரன் மீலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ணபிரஸ்தாய பூதலே ஸ்ரீமதி பக்தி வேதாந்த சுவாமிநிதி நாமினே நமஸ்தே சரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधारा शिवाशादि गौरभक्त वृंद हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे. ஹரே கிருஷ்ணா. நான் பேசுறது கேக்குதா? கேக்குது. கிளியரா இருக்கு பிரபு, கிளியரா இருக்கு. கேக்குது பிரபு, Okay. கேக்குது. நான் கொஞ்சம் வெளியே இருந்து பேசுறேன், அதனாலதான் டிஸ்டர்பன்ஸ் இருக்கேன். ஓகே ஓகே மாதாஜி. ஸோ எல்லாரும் ஸ்லோகம் நல்லா படிச்சீங்க. ஸோ இன்றைய ஸ்லோகம் வந்து பகவத்கீதை உண்மை உருவில் 7வது அத்தியாயம் 20வது ஸ்லோகம் பூரணத்தின் ஞானம் இல்லையா? இப்போ 20வது ஸ்லோகம் பார்த்தோம். ஸோ அந்த டிரான்ஸ்லேஷன் யாராச்சும் படிக்கிறீங்களா மாதாஜி? நான் படிக்கலாமா பிரபுஜி? படிக்கலாமா? படிக்க ஜட ஆசைகளால் அறிவை இழந்தவர்கள் தேவர்களிடம் சரணடைந்து தங்களது இயற்கைக்கு ஏற்ற வழிபாட்டு முறைகளையும் நியமங்களையும் பின்பற்றுகின்றனர். தேங்க்யூ பிரபுஜி. தேங்க்ஸ் மாதாஜி. ஸோ இன்னைக்கு ஸ்லோகத்துல பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னா, காமைஸ் தைஸ் தர் ஹிருதக்யானா அப்படின்னா இங்க ஒரு ஸ்ட்ராங்கான வேர்டு ஒன்று போடுறாரு. அதாவது காமைஸ் தைஸ்ன்னு போடுறாரு. காமைனா இந்த லஸ்டி நேச்சர் இல்லையா? ஸோ அந்த மெட்டீரியல் டிசையர் யாருக்கு அதிகமா இருக்கோ அவங்க, அதனால யாரு அதிகமா பீடிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுடைய ஞானம் வந்து அலைக்கழிக்கப்பட்ட ஒரு ஞானம் சொல்றாரு. சரிங்களா? ஸோ அப்பேற்பட்டவங்க எங்க போய் சரணடைங்க? பிரபத்தியந்தி அந்நிய தேவதா அப்படின்னா யார்கிட்ட சரணடைகிறாருன்னா, அந்நிய தேவதானா என்னை தவிர்த்து மற்ற தேவர்களை சரணடைகிறாரு அப்படின்னு சொல்லி பகவான் சொல்றாரு. சரிங்களா? ஸோ அந்நிய தேவதானா என்னை தவிர்த்து மற்ற தேவர்களை சரணடைகின்றனர். யாரு? இந்த ஜட ஆசைகளால் அறிவை இழந்தவர்கள் அப்படின்னு சொல்லி பகவான் சொல்றாரு. அவங்க எப்படி பண்றாங்களாம்? அவங்கவுங்க தத்தம் நியமம் ஆஸ்தாய பிரகிருத்தியா நியத ஸ்வயா அப்படின்னா அவங்கவுங்க அவங்களுக்கு ஏத்த மாதிரி சில நியமங்களையும் வழிபாட்டு முறைகளையும் கடைபிடிச்சு என்ன பண்றாங்களாம்? அந்த தேவர்களை வழிபடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரியான உள்ள பின்பற்றக்கூடியவங்க யாரு அப்படின்னா சிற்றறி உடையவர்கள் அப்படின்னு சொல்லி இங்க பகவான் சொல்றாரு. புரியுங்களா? ஸோ பகவான் நேற்றைய ஸ்லோகத்துல என்ன சொன்னாரு அப்படின்னா, ஒரு ஞானி பல பல பிறவிகளுக்கு அப்புறம் என்ன பண்றாரா, எல்லா காரணங்களும் காரணமான வாசுதேவர் தான் எல்லாத்துக்கும் காரணம், அவர் தான் வந்து பரம புருஷர் அப்படின்னு அவர்கிட்ட சரணடைகிறாரு. எப்ப? பல பல பிறவிகளுக்கு அப்புறம் சரணடைகிறான்னு சொல்லி பார்த்தோம். சரிங்களா? ஸோ அப்பேற்பட்ட ஞானி வந்து ரொம்ப அரிதானவன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரிங்களா? ஸோ இந்த ஞானி யாருன்னா
இதுக்கு முந்தைய ஸ்லோகத்துல சொல்லியிருந்தாரு இல்லையா பகவான், ஒரு 16வது ஸ்லோகத்துல. அதாவது ஒரு 4 பேர் என்கிட்ட வருவாங்க, இல்ல 4 பேர் என்கிட்ட வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. புரியுங்களா? ஸோ அந்த 4 பேர்ல வருவார்கள்னு சொன்னாங்க இல்லையா, அந்த வருவார்கள்ல ஃபர்ஸ்ட் யாரு? ஆர்த்தோ. ஆர்த்தோனா என்னது? தன்னுடைய துயரற்றோர், தன்னுடைய துயரங்களையும் கஷ்டங்களையும் போக்குறதுக்காக வருவாங்கன்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து வந்து ஜிக்யாசூர், அதாவது கேள்வி ஞானம் உடையவோர். புரியுங்களா? அவங்க வந்து என்கிட்ட வருவாங்கன்னு சொன்னாரு. அடுத்து அர்த்தார்த்தினா செல்வம் வேண்டி வர்றவங்க. சரிங்களா? அடுத்து கடைசியா சொன்னவர் தான் ஞானி. சரிங்களா? ஸோ அந்த ஞானி எப்பேற்பட்டவர் அப்படின்னா, ஏற்கனவே அவருக்கு தெரியும். என்ன தெரியும் அப்படின்னா, நான் ஒரு ஆத்மான்றது தெரியும். ஸோ அதை தவிர்த்து என்ன பண்றாரு, அவர் வந்து அதுக்கு அப்புறம் உள்ள நிலையான பரமாத்மா நிலையை வந்து உணர்றதுக்கு முயல்கிறார். புரியுங்களா? ஸோ அது மட்டும் இல்ல, அதுக்கப்புறமும் பகவானுடைய நிலையும் உணர்றதுக்கு முற்படுறாராம். புரியுங்களா? ஸோ அதனாலதான் அவர் என்ன பண்றாரு, இந்த முயற்சியை வந்து பற்பல பிறவிகளுக்கு தொடர்ந்து அதுக்கப்புறம் கடைசியா பகவான் நிலையை வந்து பகவான் நிலையை உணர்ந்து என்ன பண்றாராம், பகவான்கிட்ட சரணடைகிறாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். புரியுங்களா? ஸோ அதனாலதான் இந்த ஞானி வந்து ஸ்பெஷல்னு சொல்லி சொல்றாரு பகவான். அவர் வந்து ரொம்ப அரிதானவர் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரிங்களா? ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி சொன்னார் இல்லையா 3 பேரு, ஆர்த்தோனா துயரற்றோர், கஷ்டங்கள் இருக்கிறவங்க. அவங்க வந்து என்ன பண்றாங்க, என்கிட்ட வராங்க அப்படின்னு சொல்றாரு. உதாரணத்துக்கு கஜேந்திரன் வந்தாரு இல்லையா. கஜேந்திரன் வந்து அவர் முதல்ல வந்து அவர் காலை பிடிச்சி பல வருஷங்களா வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால அவர் கஷ்டம் தாங்காம என்ன பண்றாரு, பகவான்கிட்ட சரணடைகிறாரு இல்லையா. புரியுங்களா? அவர் கஷ்டத்துக்காக சரணடைகிறாரு. அதே போல அர்த்தார்த்தி அப்படின்னா செல்வத்தை வேண்டி வர்றவங்க. அதாவது எக்ஸாம்பிள் யாருன்னா துருவ மகாராஜ் சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். துருவ மகாராஜ் வந்து ஆரம்பத்துல தன்னுடைய தாத்தா பிரம்மாவை காட்டிலும் ஒரு மிக உயர்ந்த கிங்டம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, தவம் பண்றாரு, பகவான்கிட்ட சரணடைகிறாரு. சரிங்களா? ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆகுறாரு, அந்த கிங்டம்லாம் எதுவும் வேணாம்னு சொல்லி சொல்லிடுறாரு இல்லையா. ஸோ இனிஷியலா அவர் வந்த மோட்டிவ் என்னன்னா பர்சனல் நீட்ஸ் ஏதோ ஒன்று இருக்கு, அதனாலதான் வந்திருக்காங்க. சரிங்களா? அதே போல ஜிங்காசூர் அப்படின்னா கேள்வி ஞானம் உடையவங்க. அது கேள்விப்பட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. அதாவது சவுனகாதி முனிவர்கள்லாம் இருந்தாங்க இல்லையா, பாகவதம் கேட்கறதுக்கு சூத கோஸ்வாமி கிட்ட என்ன பண்றாங்க, அந்த கேள்வியெல்லாம் கேட்டு என்ன பண்றாங்க, தன்னுடைய அறிவை வந்து வளர்த்துக்கிறாங்க. புரியுங்களா? இது உங்க வந்து கேள்வி ஞானம் உடையவங்க. ஸோ இந்த 3 பேரும் எதுக்கு வராங்க அப்படின்னா, அவங்களுடைய பர்சனல் நீட்ஸ், அவங்களுடைய பர்சனல் தேவையை வந்து பூர்த்தி செய்யறதுக்காக வராங்க. புரியுங்களா? பகவான்கிட்ட வராங்கன்னு சொல்லி சொல்றாரு. சரிங்களா? ஸோ இதுல ஞானி வந்து பற்பல பிறகுகளுக்கு அப்புறம் உணர்ந்துடுறாரு. அவர் தான் வந்து ஒரு சுப்பீரியர் பிளாட்ஃபார்ம்ல இருக்காருன்னு சொல்லி பகவான் சொல்றாரு. சரிங்களா? ஸோ இப்ப பகவான் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, அந்த 3 பேரும் எதுக்காக வந்தாங்க அப்படின்னா, அவங்களோட சொந்த தேவைகள், சொந்த மோட்டிவுக்காக தான் வந்திருக்காங்க. ஆனாலும் என்ன பண்றாங்க, கரெக்டான இடத்துக்கு வந்திருக்காங்க, என்னைய தேடி வந்திருக்காங்க, என்கிட்ட வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. புரியுங்களா? ஸோ இவங்கெல்லாம் யாருன்னா மிஸ்ர பக்தர்கள் சொல்லுவாங்க. மிஸ்ர பக்தர்கள்னா கலப்படமான பக்தர்கள். புரியுங்களா? தூய பக்தி இருக்காது, ஆனாலும் பகவான்கிட்ட வந்திருக்காங்க, கிருஷ்ணர்கிட்ட வந்திருக்காங்க, பரம புருஷரான புருஷோத்தமான முழுமுதல் கடவுள்கிட்ட வந்திருக்காங்க. புரியுங்களா? ஸோ அதனால பகவான் என்ன சொல்றாரு, இவங்க வந்து பல விதமான பௌதிக கலங்கங்களோட வந்தாலும் நான் வந்து என்னதுக்கு என்னோட எபிலிட்டி மூலமா என்ன பண்ணுவேன், அவங்கள வந்து தூய்மைப்படுத்தி அவங்கள என்ன பண்ண முடியும், என்னால திரும்பவும் தூய பக்திக்கு வந்து கொண்டு வர முடியும். தூய பக்தியை கொண்டு வந்து அவங்களை என்ன பண்ண முடியும், என்ன என்னுடைய லோகமான கோலோகத்துக்கு அவங்க கூட்டிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பகவான் வந்து சொல்றாரு. புரியுங்களா? ஸோ அதனாலதான் இங்க வந்து பகவான் வந்து இந்த 3 பேர் கரெக்டான இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. புரியுங்களா? ஸோ அது மட்டும் இல்ல, மற்றவங்க இருக்காங்க இல்லையா, மற்றவங்க இதுக்கு முன்னாடி உள்ளவங்களாம் மற்ற 4 வரமாட்டாங்கன்னு சொன்னாங்க இல்லையா. ஆனா அந்த மற்ற 4 பேர் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, பகவானை இப்போ முழுமுதல் கடவுள்கிட்ட நான் ஏன் சரணடையணும், அது தவிர்த்து இன்னும் நிறைய தேவர்கள்லாம் இருக்காங்களே, அவங்ககிட்ட நான் சரணடையலாமே, ஏன் நான் கிருஷ்ணர்கிட்ட சரணடையணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. புரியுங்களா? ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த அறிவு கிடையாது. புரியுங்களா? இப்போ பரமபுருஷ பகவான்னா யாரு, தேவர்கள்னா யாரு அப்படின்ற அந்த அறிவு கிடையாது அவங்களுக்கு. ஏன்னா அவங்க வந்து இந்த ரஜோகுணம் மற்றும் தமோ குணத்துல இருக்கிறதுனால அவங்களால அதை பத்தி நினைச்சு கூட பார்க்க முடியாது. சத்துவ குணத்துல இருக்கக்கூடிய அந்த பரமபுருஷ பகவானை வந்து நினைச்சு கூட பார்க்க முடியாது. சரிங்களா? ஸோ அதனால அவங்க என்ன நினைக்கிறாங்க, நான் ஏன் கிருஷ்ணர்கிட்ட சரணடையணும், நான் வந்து மற்ற தேவர்கள்ட்ட சரணடையலாமே, அவங்களும் எல்லாம் ஒண்ணுதானே அப்படின்னு நினைக்கிறாங்க. சரிங்களா? எல்லாரும் ஒண்ணுதானே அப்படின்னு நினைக்கிறாங்க. சரிங்களா? அதுவே வந்து என்னது மிகப்பெரிய ஒரு அபராதம். சரிங்களா? ஸோ அப்ப
அப்ப அப்பேற்பட்டவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, தன்னுடைய அற்பமான ஆசைகளை வந்து நிறைவேற்றிக்கிறதுக்காக என்ன பண்றாங்க, பற்பல தேவர்களை கும்பிடுறாங்க. புரியுங்களா? உதாரணத்துக்கு சரஸ்வதியை கும்பிடுறோம். எது கும்பிடுறாங்க? நல்ல படிப்பு வரணும்னு சொல்லி கும்பிடுறாங்க. அடுத்து வந்து லட்சுமி தேவி கும்பிடுறாங்க, அவங்க நல்ல செல்வத்தை தரணும்னு சொல்லி கும்பிடுறாங்க. புரியுங்களா? அடுத்து துர்காதேவி, துர்காதேவினா என்னது, நல்ல கணவன் வரணும்னு சொல்லி கும்பிடுறாங்க. சிவபெருமான் நல்ல மனைவி வரணும்னு சொல்லி கும்பிடுறாங்க. ஸோ அது மட்டும் இல்ல, கார்த்தியாயனி தேவி, கார்த்தியாயனி தேவி நல்ல கணவன் அடையணும்னு சொல்லி எல்லாரும் வணங்குறாங்க. ஈவன் கோபியர்கள் கூட கார்த்தியாயனி தேவி வணங்குனா சொல்றாங்க. சரிங்களா? ஸோ ஆனா யார தேவர்கள்லாம் வணங்குனாங்க. ஆனா எதுக்காக வணங்குனா, பகவானை அடையணும், பகவான கிருஷ்ணரை வந்து கணவனை அடையணுன்றதுக்காக அவங்க வணங்குனாங்க. சரிங்களா? ஸோ அதனால இந்த தேவர்களை வணங்குறதன் மூலமா என்ன பண்ண முடியும், நான் வந்து என்னோட தேவைகள்லாம் பூர்த்தி செஞ்சுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சரிங்களா? இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த தேவர்களை திருப்திப்படுத்துறதுக்காக பற்பல பூஜைகளும் பல வழிபாட்டு முறைகளும் நிறைவேற்றி அந்த தேவர்களை திருப்திப்படுத்தி தன்னோட ஆசைகளை வந்து நிறைவேற்றிக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அப்ப அந்த தேவர்கள் வந்து தேவர்களும் என்ன பண்றாங்க, அவங்களுடைய வழிபாட்டுல சந்தோஷம் அடைஞ்சு என்ன பண்றாங்க, அவங்களோட தேவைகளை வந்து பூர்த்தி செய்யறாங்க. புரியுங்களா? ஸோ அவங்களோட விருப்பத்தை வந்து பூர்த்தி செய்யறாங்க. புரியுங்களா? ஸோ அப்ப அந்த மாதிரி விருப்பத்தை பூர்த்தி செய்யும் போது தேவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த வரத்தை கொடுத்ததோட சரி, அவங்க அப்படியே என்ன பண்ணுவாங்க, அவங்க மறந்து போயிடுவாங்க. சரிங்களா? ஆனா அதே போல இந்த காமத்தால உந்தப்பட்டவர்கள் என்ன பண்றாங்க, அவங்களும் அந்த வரத்தை பெற்றுட்டு என்ன பண்றாங்க, இந்த பௌதிக உலகத்துல அதை வச்சு நல்லா என்ஜாய் பண்ணி சந்தோஷமா இருந்துட்டு அவங்களும் மறந்துடுறாங்க. யார, அந்த தேவர்களையும் மறந்துடுறாங்க. சரிங்களா? ஸோ இப்ப அவங்களுக்குள்ள அவங்களும் மறந்துட்டாரு, தேவர்களும் மறந்துட்டாங்க, இவங்களும் மறந்துட்டாங்க. சரிங்களா? ஸோ அப்ப அதனால அங்க ஒரு எந்த விதமான ரிலேஷன்ஷிப்பும் அங்க வந்து உருவாகிறதே கிடையாது. சரிங்களா? ஸோ தேவர்களை வழிபடுறதுனால, ஏன்னா அவங்க பாட்டுக்கு போயிருவாங்க, இவங்களும் இவங்க பாட்டுக்கு என்ஜாய்மெண்ட் வந்துருவாங்க. சரிங்களா? ஸோ அப்ப அதனால ஒரு ரிலேஷன்ஷிப்பே இருக்காது, இன்னும் ஒரு அன்புன்ற ஒரு இதே இருக்காது. தேவை, பர்சனல் தேவைக்காக வராங்க, அது நிறைவேறணும்னா என்ன பண்றாங்க, மறந்துடுறாங்க. சரிங்களா? ஆனா கிருஷ்ண பக்தி அப்படி கிடையாது. சரிங்களா? ஸோ கிருஷ்ணர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, கிருஷ்ணரோட பக்தி, கிருஷ்ண பக்தர் எப்படி பண்ணுவாங்கன்னா, எந்த விதமான மோட்டிவும் இல்லாம கிருஷ்ணரை மட்டுமே சரணடைவாங்க. புரியுங்களா? ஏன் அப்படின்னா, கிருஷ்ணர்கிட்ட வந்து அவங்க என்ன செலுத்துறாங்க அப்படின்னா, பக்தி தொண்டு மூலமா ஒரு பிரேமத்தை தான் செலுத்துறாங்க. புரியுங்களா? அங்க வந்து காமமே இருக்காது. புரியுங்களா? சோ அந்த காமம் இல்லாத ஒரு பிரேமம் தான் என்னது, கிருஷ்ண பக்தியில இருக்கக்கூடிய விஷயங்கள். புரியுங்களா? சோ கிருஷ்ணர் வந்து அதே போல இந்த பக்தர்களுக்கு கொடுக்க வேண்டிய வரங்களை எல்லாத்தையும் கொடுக்கவும் மாட்டார். சரிங்களா? சோ இந்த இந்த பக்தர்களுக்கு என்ன தேவையோ அதை தான் வந்து கிருஷ்ணரும் கொடுக்குறாரு. சரிங்களா? சோ அதை கொடுத்து அவங்களோட ஆன்மீக முன்னேற்றத்துக்கும் ஆகும், அவங்களுடைய ஆன்மீக முன்னேற்றம் அடைந்து தன்னுடைய லோகத்துக்கு கூட்டுக்கிறதுக்காகவும் தான் என்ன பண்றாரு, பகவான் வந்து கிருஷ்ணர் வந்து வரங்களை கொடுப்பார். சரிங்களா? அனுகிரகம் பண்ணுவார். ஆனா தேவர்கள் மாதிரி கிடையாது. தேவர்கள் என்ன பண்ணுவாங்க, கொடுத்துட்டு மறந்துடுவாங்க. அதுவும் போக இந்த தேவர்கள் கொடுக்கக்கூடிய வரங்கள்லாம் என்னது, டெம்பரரியானது, அந்த பௌதிக வரங்கள் தான் இல்லையா. இப்போ மெட்டீரியலிஸ்டிக்கா கேட்கறாங்க, அது மெட்டீரியலிஸ்டா கொடுத்துட்றாரு. ஸோ அப்ப அந்த வரங்கள்லாம் என்னது, எல்லாமே காலத்தால கொஞ்ச நாள்ல அழிஞ்சு போயிடும். புரியுங்களா? ஸோ ஈவன் அந்த தேவர்களே கூட அழியக்கூடியவங்கன்னு சொல்லி சொல்றாங்க, பாகவதம் சொல்லுது இல்லையா. ஒரு பிரளய காலம் வரும்போது என்ன ஆகும், தேவர்களோட தேவலோகமும் அழிஞ்சிருமா. சரிங்களா? ஸோ அப்ப தேவர்கள் அழியும் போது என்னது, அவங்க கொடுத்த வரம், அவங்களால கிடைக்கப்பட்ட அந்த அந்த பக்தர்கள், அவங்க கிடைச்சப்பட்ட அந்த வரம், செல்வம், அந்த எல்லாமே என்னது, பிரளய காலத்துல எல்லாமே அழிஞ்சு போயிடும். சரிங்களா? ஸோ அதனால தேவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த வரங்கள், பலன்கள் எல்லாமே என்னது, ஒரு வரம்புக்கு உட்பட்டது. அது மட்டும் இல்ல, அழியக்கூடியது, டெம்பரரி அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். ஆனா கிருஷ்ணருக்கு பக்தர்கள் கிடைக்கக்கூடிய இது என்னது, என்றுமே அழியாத ஒரு விஷயங்கள். சரிங்களா? அது மட்டும் இல்ல, அவங்களுடைய பகவானுடைய ஆன்மீக லோகத்தை திரும்பவும் அடைஞ்சிருவாங்க. சரிங்களா? ஆனா இந்த அந்நிய தேவதைகளை கும்பிடக்கூடிய பக்தர்களுக்கு என்னது, திரும்பவும் மீண்டும் மீண்டும் இந்த பௌதிக உலகத்திலே பிறந்து பிறந்து என்ன பண்ணுவாங்க, இந்த பௌதிக துன்பங்களை வந்து அனுபவிச்சுட்டே இருப்பாங்க. புரியுங்களா? ஸோ நம்ம இதுக்கு ஒரு என்ன எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம். என்னன்னா, சின்ன பிள்ளையில நான் வந்து எங்க ஸ்கூல் பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு முட்டாய் கடை ஒண்ணு இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த முட்டாய் கடையில பாத்தீங்கன்னா ஒரு பிங்க் கலர்ல ஒரு முட்டாய் வந்து வித்துக்கிட்டு இருப்பாங்க.
எல்லாரும் வந்து வாங்குவாங்க, எல்லா பசங்களும் போய் வாங்குவாங்க, நானும் போய் வாங்குவேன். 20 காசு கொடுத்தா கொஞ்சோண்டு மிட்டாய் கொடுப்பாரு சரிங்களா. ஸோ ஒரு நாள் வாங்கிட்டு இருந்தப்ப எங்க அம்மா வந்து ஒரு நாள் பார்த்துட்டாங்க அதை சரிங்களா. பார்த்துட்டு அவங்க சொன்னாங்க, ஏன் நீ எதுக்கு இந்த மிட்டாயெல்லாம் வாங்கி சாப்பிட்ற, அங்க பாரு அந்த மிட்டாயை பாரு எப்படி எவ்வளவு பூச்சி வந்து ஈ வந்து மொச்சிக்கிட்டு இருக்கு அந்த மிட்டாய, இதை வந்து சாப்பிடக்கூடாது, நீ சாப்பிட்டேன்னா என்ன ஆகும், உன் உடம்புக்கு கெடுதி, காய்ச்சல் வந்துடும், தொண்டை வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிடும், ஸோ அதனால நீ இந்த மிட்டாய் சாப்பிடாத அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அது மட்டும் இல்லை, நான் சொன்னேன் இல்ல இந்த மிட்டாய் மிட்டாய் 20 காசு தானே, எல்லாரும் சாப்பிட்றாங்களே, வாங்கி சாப்பிட்றாங்களே அப்படின்னு சொல்றேன். ஆனா அவங்க சொல்றாங்க எல்லாரும் சாப்பிட்டாங்க நீ சாப்பிடக்கூடாது, அது 20 காசு தான், ஆனா அது உடம்புக்கு வந்து கெடுதி, அதை சாப்பிடாத அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, இன்னொரு பக்கத்து கடையில இருந்த ஒரு மூடி வச்சிருந்த ஜாடியில இருக்கக்கூடிய, அங்க காசு அதிகமானாலும் அங்க வந்து ஒரு 5 ரூபாய்க்கு ஒரு டாஃபி வாங்கி கொடுக்குறாங்க, சாக்லேட் வாங்கி கொடுக்குறாங்க உடனே இதுல கண்டையில இருந்து. ஸோ இதுதான் வந்து என்னது, ஒரு தாயினுடைய பாசம் சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்ல, அந்த மிட்டாய் கடைக்காரர் என்ன பண்றாரு, காசை கொடுத்தா 20 காசு கொடுத்தா என்ன பண்றாரு, அந்த மிட்டாய் எல்லாத்தையும் கொடுத்துருவாரு சரிங்களா. ஸோ அதை போலதான் இந்த தேவர்கள் கொடுக்கக்கூடிய வரங்கள்லாம் எப்படிப்பட்டது அப்படின்னா, அந்த மிட்டாய் கடைக்காரன் 20 காசு கொடுத்தா என்ன பண்றாரு, அவருக்கு எதை பத்தியும் கவலை கிடையாது, அவங்க உடம்பு முடியாம போயிருமோ, அவங்களுக்கு காய்ச்சல் வருமோ, தலைவலி வருமோ, அதெல்லாம் இப்போ கவலை கிடையாது. அவரு உங்களுக்கு 20 காசு கொடுத்தா மிட்டாய் கொடுத்துருவாரு எல்லாத்துக்குமே சரிங்களா. ஸோ தேவர்களும் அப்படிதான் சரிங்களா, அவங்கள திருப்திப்படுத்தினா அவங்க வரத்துங்களை கொடுத்துருவாங்க சரிங்களா. அதே போல ஆனா கிருஷ்ணர் அப்படி கிடையாது. எப்படி ஒரு அம்மா வந்து எவ்வளவு இதோட பாக்குறாங்க, அந்த அந்த பையனோட வெல்பீயிங், அவனோட ஆரோக்கியத்தை பாக்குறாங்க சரிங்களா. ஸோ அப்படிப்பட்டவர் தான் யாரு, கிருஷ்ணர் சரிங்களா. ஸோ கிருஷ்ணரோட பக்தர்களை வந்து கிருஷ்ணர் வந்து தன்னோட லோகத்துக்கு கூட்டு போறதுக்கு தான் ட்ரை பண்றாரு சரிங்களா. அவங்க பௌதிக கலங்கத்துல அவங்க பௌதிக ஆசைகளோட வந்தாலும் அவங்களோட பௌதிக ஆசைகள்லாம் அவங்களோட இதெல்லாம் சுத்தப்படுத்தி தூய்மைப்படுத்தி என்ன பண்றாரு, திரும்பவும் தூய பக்தி நிலையை கொண்டு வந்து அவரை வந்து தன்னோட லோகத்துக்கே எடுத்துக்கிறாரு சரிங்களா. ஸோ ஒரு உன்னதமான பரம நிலைக்கு வந்து கொண்டு போறாரு சரிங்களா. ஸோ அதுதான் வந்து என்னது கிருஷ்ணர் சரிங்களா. ஆனா மற்ற தேவர்கள் வந்து அப்படி கிடையாது சரிங்களா. அந்த மிட்டாய் கடைக்காரன் கொடுத்த மாதிரி 20 காசு கொடுத்தா கொடுத்துருவாரு சரிங்களா. ஸோ அதனால தேவர்களை வழிபடுபவர்கள் வந்து யாரு, லஸ் இன்டெலிஜென்ட் பீப்புள் அப்படின்னு சொல்லி இங்க பகவான் சொல்றாரு. ஸோ இங்க என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, கிருஷ்ண பக்தர்களுக்கும் அந்நிய தேவதைகள் பிற தேவர்களை கும்பிடக்கூடியவங்களுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து பகவான் இங்க சொல்றாரு சரிங்களா. ஸோ அதான் இங்க சொல்ல வர்றாரு பகவான். ஸோ இது கூட நம்ம நிறைய எக்ஸாம்பிள் கூட பார்க்கலாம். நீங்க இந்த ஹிரண்யகசிப்பு பாத்தீங்கன்னா, பிரம்மாண்டம் என்ன பண்றாரு, பலவிதமான ட்ரிக்கி வேர்ட்ஸ் எல்லாம் போட்டு என்ன பண்றாரு, அவர்கிட்ட வந்து வரத்தை வாங்குறாரு சரிங்களா. ஸோ அவரும் வந்து என்ன பண்றாரு, வேற வழி இல்லாம கொடுக்குறாரு. ஏன்னா பெரிய தவத்தை பண்ணியிருக்கான், இவனுக்கு கொடுத்தானுன்னு சொல்லி என்ன பண்றாரு, இந்த வரத்தை கொடுக்குறாரு சரிங்களா. ஸோ அது போல ராவணன் கூட அப்படிதான். ராவணன் என்ன பண்றான், சீதா தேவி தூக்கிட்டு வந்துடுறான். அவன் எங்கெங்க போறானோ எல்லா அழகான பெண்களையும் தூக்கிட்டு வந்துடுறான். கடைசியா யார் மேல கை வச்சுட்டான், சீதா தேவி மேலே கை வச்சுட்டான் இல்லையா. ஸோ அப்ப அவருடைய நாதனான சிவபெருமான என்ன பண்றாரு, இவனை வந்து நான் காப்பாற்ற முடியாது, அவன் வந்து ராமாவால கொல்லப்படட்டும் சொல்லி விட்டுறாரு சரிங்களா. ஸோ ஈவன் ராவணன் என்ன பண்றான், சிவபெருமானோட பார்வதி தேவி அபகரிக்கிறதுக்கு நினைக்கிறான் சரிங்களா. ஸோ அப்பேற்பட்ட ஒரு பக்தர்கள் தான் இந்த அந்நிய தேவதை கும்பிடக்கூடிய பக்தர்கள் சரிங்களா. ஈவன் பஸ்மாசுரன் ஒருத்தர் இருந்தான் இல்லையா, பஸ்மாசுரன் என்ன பண்றான், அவன் வந்து அந்த வேள்வியில தன்னுடைய சதையெல்லாம் அறுத்து போட்டு என்ன பண்றான், சிவபெருமான் நோக்கி கும்பிடுறான் வரத்தை வாங்குறதுக்காக. ஸோ ஒவ்வொரு சதையா அறுத்து போட்டுக்கிட்டே இருக்கான். சிவபெருமான் பார்த்துக்கிட்டே இருக்காரு. கடைசியில என்ன பண்றான், தலையே அறுக்கிறதுக்கு வந்துடுறான், தலையை அறுத்து போடுறது அளவுக்கு வந்துடுறான். ஸோ அப்ப வந்து சிவபெருமான் வந்து தோன்றி என்ன பண்றாரு, ஏன்பா நீ இந்த மாதிரி பண்ற, ஏன் இந்த மாதிரியான ஒரு தவத்தை பண்ற அப்படின்னு கேட்கிறாரு சிவபெருமான். அப்ப பஸ்மாரதான் சொல்றான், எனக்கு ஒரு வரம் வேணும், என்ன வரம் அப்படின்னு கேட்கிறாரு. அதாவது என் தலை யார் தலையில வைக்கிறானோ அவங்க தலை வந்து 100 இதா சுக்குநூறா வெடிச்சு செதறணும் அப்படின்னு கேட்கிறான் பஸ்மாசுரன் அந்த வரத்தை. ஏன் இந்த மாதிரி ஒரு மோசமான கேட்கிறாரு. அப்ப இந்த மோட்டிவ் சிவபெருமானுக்கு கூட தெரியல. சிவபெருமான் என்ன பண்றாரு, அந்த வரத்தை வச்சுக்கணும்னு சொல்லி கொடுத்துட்றாரு. ஆனா என்ன ஆச்சு, அத வரத்தை வாங்கிட்டு என்ன பண்றான், சிவபெருமானே விரட்டி போறான் இல்லையா. சோ சிவபெருமானே விரட்டி போய் என்ன பண்றான், கடைசியில சிவபெருமான் பயந்து போய் என்ன பண்றாரு, ஒண்ணும் பண்ண முடியாது. அது பின்னாடி மோட்டிவ் என்னது, சிவபெருமான் தலையில
சிவபெருமான வச்சனா சிவபெருமான தலையை வெடிச்சு என்ன ஆகும்? அவர் அழிஞ்சிருவாரு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? இந்த பார்வதி தேவியை வந்து நான் வந்து அபகரிச்சிக்க முடியும். அதுதான் அவனோட மோட்டிவ், பத்மாசுரனோட மோட்டிவ். புரியுங்களா? சோ இந்த மாதிரியான பக்தர்கள் கடைசியில் என்னாச்சு? பகவான் கிருஷ்ணர் என்னாச்சு? ஒரு மோகினி அவதாரம் மாதிரி மோகினி ரூபத்துல வந்து என்ன பண்றாரு? அந்த பஸ்மாசுரனை அழிக்கிறாருன்னு பாக்குறோம் இல்லையா? அவனோட பல நாட்டிய போஸ் எல்லாம் பண்ண வச்சு கடைசியில அவனோட தலையில அவனோட கையை வைக்கிற அளவுக்கு பகவான் ஏற்பாடு பண்றாரு. கடைசியில அவன் என்ன பண்றான்? அந்த பஸ்மாசுரன் அழிஞ்சு போயிடறான் இல்லையா? சோ அந்த பஸ்மாசுரன், அதனாலதான் அவன் பேர் பஸ்மாசுரன், பஸ்மமாயிடுறான் அந்த இதுல. சோ அதனாலதான் அவன் பேர் பஸ்மாசுரன் பேர். சரிங்களா? சோ இந்த மாதிரியான எல்லாருமே தேவர்கள் இருந்து வழங்கக்கூடிய வரங்கள் எல்லாமே என்னது? கடைசியில அவங்க வந்து அழிஞ்சும் போயிடுறாங்க. அந்த வரமும் இல்லாம போயிடுது, அழிஞ்சும் போயிடுறாங்க. சரிங்களா? சோ அதனாலதான் எல்லா தேவர்கள் இருந்து வரத்தை பெற்றாலும் என்ன பண்றாங்க? கடைசியில அழிஞ்சே போயிடுறாங்க. சோ அதனால கிருஷ்ண பக்தர்கள் என்றுமே அழிவது இல்லை அப்படின்னு சொல்றாரு. சோ அதனால அவங்க என்னது மோஸ்ட் இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரிங்களா? ஆனா தேவர்கள் வணங்குபவர்கள் சிற்றறிவு படைத்தவர்கள் அப்படின்னு சொல்லி பகவான் வந்து இந்த ஸ்லோகத்துல சொல்றாரு. ஓகே, இங்க ஸ்டாப் பண்றேன். இதுதான் வந்து முக்கியமான பாயிண்ட்டுங்க. அந்த ஜட ஆசைகளால வந்து தேவர்களை வழங்குவாங்க. அவங்க வந்து அவங்க வந்து சிற்றறிவு படைத்தவர்கள் அப்படின்னு சொல்லி இந்த பகவான் வந்து முடிக்கிறாரு. ஸோ நான் இந்த ஸ்லோகத்தை இங்க ஸ்டாப் பண்றேன். ஸோ அடுத்து நம்ம பாகவதம் பார்க்கலாம். எதுவும் சந்தேகம் இருந்தால் கடைசியில கேட்கலாம். ஸோ பாகவதம் படிக்க முன்னாடி நம்ம நாராயண நமஸ்காரம் சொல்லிடலாம். நாராயண நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜெயமுதிரயே நஷ்டப்ராயேஷு அபிப்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதி உத்தம ஸ்லோகே பக்தி பவதி நைஷ்டுகி முகம் கரோதி வாசாரம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்ருபாதமகம் வந்தே ஸ்ரீகுரும் தினதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு நம்ம பாகவதூர் பகுதியில 59வது அத்தியாயம் பார்க்குறோம். ஸோ 59வது அத்தியாயம் என்னது? பௌமாசுர முக்தி. ஸோ பௌமாசுரனுக்கு வந்து முக்தி கொடுக்குறாருன்னு சொல்லி பார்க்குறோம் பகவான் இந்த சாப்டர்ல. ஸோ பௌமாசுரன் யாரு அப்படின்னா, பௌமாசுரன் வந்து அவனுக்கு பேர் இன்னொரு பேர் வந்து நரகாசுரன் கூட சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இன்னொரு பேர் நரகாசுரன். சரிங்களா? ஸோ இந்த நரகாசுரன் பௌமாசுரன் எப்படி வரான் அப்படின்னா, வராக தேவருக்கும் வராக தேவர் வந்து அந்த பூமியை இரண்டாட்சனை கொண்டுட்டு அந்த பூமியை அந்த கர்ப்ப கடல்ல இருந்து எடுத்து மேல நிலைநிறுத்துறாரு இல்லையா? இப்போ நிலைநிறுத்தும் போது வராக பவனுக்கும் இந்த பூமாதேவிக்கும் நடந்த அந்த ஸ்பரிசத்துல என்ன பண்றாங்களாம்? அந்த ஸ்பரிசத்துல வந்தவர் தான் யாருன்னா இந்த பௌமாசுரன், நரகாசுரன். சரிங்களா? ஸோ அப்ப அதனால பூமாதேவியோட பையன் தான் யாரு? இந்த நரகாசுரன், இந்த பௌமாசுரன். சரிங்களா? ஸோ இந்த பௌமாசுரன் வந்து மிக சிறந்த ஒரு நல்ல ஒரு சிறந்த பக்தனா தான் இருந்தான். ஆனா நாளாக என்ன ஆச்சு அப்படின்னா, அவன் வந்து ஒரு பானாசுரன்ற ஒரு அசுரனோட தொடர்பு வச்சு சங்கம் வச்சுக்கிட்டதுனால என்ன ஆச்சு? இவனும் வந்து நாளடைவில் ஒரு அசுரனா மாறிட்டான். புரியுங்களா? ஸோ இதுதான் வந்து பௌமாசுரனுடைய இது. இந்த பௌமாசுரன் வந்து என்னது பவர்ஃபுல்லான இருந்தான். சரிங்களா? அவனோட ஊர் பேர் என்ன அப்படின்னா, அவனுடைய ராஜ்யத்தோட பேர் என்ன எங்க இருந்தது அப்படின்னா பிராக் ஜோதிஷாபுரம் சொல்லி பேர். சரிங்களா? ஸோ அங்கதான் அவனோட ராஜ்யத்தை பரிபாலனை பண்ணிக்கிட்டு இருக்கான் அந்த அசுரன், பௌமாசுரன். சரிங்களா? ஸோ இந்த பௌமாசுரன் என்ன பண்ணா அப்படின்னா, ரொம்ப பயங்கர அகங்காரம் வந்து என்ன பண்றான்? வர்ணதேவனுக்கு போய் என்ன பண்றான்? வர்ணதேவன் இருக்கக்கூடிய அந்த குடை இருக்கு இல்லையா? சிம்மாசனத்துல இந்த குடையை வந்து என்ன பண்றான்? வலுக்கட்டாயமா பிடிங்கிட்டு போயிடுறான். சரிங்களா? ஸோ அந்த குடையை பிடுங்கினா என்ன அர்த்தம்? அவனுடைய அரசனா இருக்க தகுதி எல்லாமே அர்த்தம். சரிங்களா? ஸோ அதனால அந்த குடையை பிடிங்கிட்டு போயிடுறான். சரிங்களா? அது மட்டும் இல்ல, எல்லா தேவர்களோட தாய் யார்? அதிதி. ஸோ அதிதியோட காதணிகள் எல்லாம் கூட பிடிக்கிட்டு போய் என்ன பண்றான்? வச்சுக்கிறான். சரிங்களா? அது மட்டும் இல்ல, இந்த மேருமலை இருக்கு இல்லையா? மேருமலையை வந்து ஆக்கிரமிச்சுக்கிட்டு என்ன பண்றான்? அதையும் வந்து தன்னுடைய ராஜ்யத்தோட சேர்த்துக்கிட்டு பல விதமான அட்ராசிட்டி பண்ணிக்கிட்டு இருக்கான் இந்த பௌமாசுரன்.
ஸோ ஏன்னா அந்த அசுரத்தன்மை வந்ததுனால, புரியுங்களா? ஸோ அப்ப ஒரு நாள் தேவலோக மன்னனா யாரு, இந்திரன் வந்து என்ன பண்றாரு, துவாராவுக்கு வந்து என்ன பண்றாரு, கிருஷ்ணர்கிட்ட வந்து வேண்டிக்கிறாரு. இந்த மாதிரி வந்து பௌமாசனோட அட்டகாசம் தாங்க முடியல, நீங்க தான் வந்து என்னை காப்பாற்றணும், தேவர்களை காப்பாற்றணும் சொல்லி வேண்டிக்கிறார். ஸோ கிருஷ்ணரும் என்ன பண்றாரு, ஓகே நான் வந்து அதை வந்து கவனிச்சுக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு, சரிங்களா? ஸோ அப்படி சொன்னதுக்கு அப்புறம் என்ன பண்றாரு கிருஷ்ணர் யாரை சொல்றாரு அப்படின்னா பாமாவை, சத்யபாமாவை கூப்பிட்டுட்டு என்ன பண்றாரு, கருடன் மேல ஏறி அந்த பிராக் ஜோதிஷாபுரத்தை நோக்கி போறாரு. அந்த பௌமாசனோட தலைநகரம் இருக்கு இல்லையா, அந்த நோக்கி போறாரு, சரிங்களா? ஸோ அந்த வாக்கியம் எப்படி இருந்தது அப்படின்னா, அந்த கோட்டை சுவர் அவங்க ஊருக்கு வெளியவே பாத்தீங்கன்னா பல பயங்கரமான அரண் இருந்துச்சான். ஸோ அந்த அரண்களை வந்து பாத்தீங்கன்னா சுத்தி பயங்கரமான ஃபோர்ஸஸ் எல்லாம் இருக்கு, சரிங்களா? ஸோ பயங்கரமான ஃபோர்ஸஸ் எல்லாம் இருக்கு, இப்ப பாதுகாக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அதை சுத்தி அதுக்கு அடுத்து அதாவது 4 அடுக்கு பாதுகாப்பு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி அந்த மாதிரி அடுத்த பாதுகாப்பு எப்படின்னா, அந்த நகரத்தை சுத்தி அப்படியே அகழி வச்சிருக்காங்க. அந்த காலத்துல அகழி வச்சிருப்பாங்க, பெரிய தண்ணி மாதிரி இது மாதிரி தோண்டி வச்சிருப்பாங்க. அது உள்ள தண்ணி இருக்கும், நல்லா ஹை லெவல்ல தண்ணி இருக்கும். உள்ள வந்து முதல்ல அந்த மாதிரி எல்லாம் நிறைய போட்டு வச்சிருப்பாங்க அகழி, சரிங்களா? ஸோ இது வந்து 2வது நிலை பாதுகாப்பு. ஸோ அதுக்கப்புறம் என்ன மின்சாரம் பாய்ந்த கம்பிகள் விட்டு வச்சிருப்பாங்களாம், சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து என்ன ஆச்சுன்னா அணிலன்னு ஒரு, சரிங்களா, அந்த வாயு அணிலம்னா அந்த வாயு வச்சிருக்கானா, சரிங்களா, கட்டுப்படுத்தி, புரியுங்களா? ஸோ இத்தனை இதையும் தாண்டி அதுக்கப்புறம் என்ன ஆச்சான், அதுக்கப்புறம் ஒரு அரண் என்னன்னா ஒரு அசுரன், புரியுங்களா? ஸோ அந்த அசுரன் வந்து அவனால நிர்மாணிக்கப்பட்ட ஒரு வேலி, அதை வச்சு அரணா வச்சிருக்கானா, சரிங்களா? ஸோ இத்தனை அடுக்கு பாதுகாப்புக்கு அப்புறம் தான் பௌமாசுரன் உள்ள இருக்கானா, சரிங்களா? ஸோ இந்த பௌமாசுரன் என்ன பண்ணா அப்படின்னா அங்கங்க நிறைய மன்னர்கள்லாம் வச்சு என்ன பண்றான், அங்க இருக்கக்கூடிய ராணியர்கள்லாம் பிடிச்சி கொண்டு வந்து என்ன பண்றான், அந்த படத்துல கொண்டு வந்து வச்சிடுறான், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி வச்சு அவங்கள எவ்வளவு இந்த மாதிரி ஒரு 16 ராணியர்கள் 1600 இந்த ராணிகளை வந்து சேர்த்து வச்சிருக்கான், சரிங்களா? ஸோ பகவான் என்ன பண்றாரு, இப்ப சத்யபாமா சமேதமா கருடன் மேல போய் என்ன பண்றாரு, அவனோட நகரத்துல இருக்கிறாரு, சரிங்களா? தன்னுடைய அன்புகளால உடைக்கிறாரு. அந்த அரண் மிகப்பெரிய அரண் இருக்கு இல்லையா, அந்த அரண் எல்லாம் உடைச்சு தகர்க்கிறாருடைய கதையால, சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்ல, பலவிதமான அம்புகளை வந்து எய்து என்ன பண்றாராம், இங்க இருக்க சேனைகள் எல்லாத்தையும் தும்சம் பண்றாரு கிருஷ்ணர், புரியுங்களா? ஸோ கடைசியில அந்த முரண் இருக்கான் இல்லையா, முரணும் என்ன பண்றான், கிருஷ்ணரை நோக்கி பாஞ்சு ஓடி வரானா. அந்த ஒரு பாம்பை பாதிச்சுன்னா ஒரு கருடன் எப்படி வேகமா வரும், அது மாதிரி பயங்கர ஆவேசத்தோட வரானா, சரிங்களா? ஸோ அந்த மாதிரி வரும்போது ஒரு திரிசூலத்தை தூக்கிட்டு வரானா, சரிங்களா? அப்ப என்ன பண்றாரு கிருஷ்ணரு, அந்த திரிசூலத்தை அப்படியே தன்னோட அம்பால 4 துண்டா ஆக்கிட்டாராம், சரிங்களா? ஆக்கிட்டு என்ன பண்றாராம், அவனுக்கு முராண்டவனுக்கு 5 தலை, சரிங்களா? ஸோ 5 தலையை வச்சு என்ன பண்றான், பகவானை வந்து இன்னும் பலமா தாக்க வரான். அப்ப என்ன பண்றாரு, பகவான் வந்து பலவிதமான அம்புகளை எது என்ன பண்றாராம், அந்த 5 தலையோடையும் கொண்டுறாரு, சரிங்களா? ஸோ அந்த முரானும் இறந்துறான். அப்புறம் என்ன பண்றாங்க, இந்த முரானோட ஒரு 7 சகோதரர்கள் இருக்காங்க, அவனுக்கு 7 குமாரர்கள் அவனுக்கு முரானுக்கு. ஸோ அவங்களும் வந்து சண்டைக்கு வராங்க, அப்பா கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அப்ப என்ன பண்றாரு கிருஷ்ணர், அவங்களையும் வந்து என்ன பண்றாரு, எல்லாத்தையும் கொண்டுறாரு கிருஷ்ணர். ஸோ அப்ப பௌமாசுரன் என்ன பண்றான், அப்ப பௌமாசுரன் வந்து கடைசியா பௌமாசுரன் மட்டும்தான் எஞ்சி இருக்கான். பௌமாசுரன் வந்து ஒரு ஒரு ஆயுதத்தை எடுத்துட்டு வந்து பகவான் வந்து கொள்றதுக்காக வாரான், சரிங்களா? ஸோ அப்ப என்ன பண்றாரு பகவானும் கூட பயங்கரமா சண்டை போடுறான். சண்டை போட்டு கடைசியில பகவான் என்ன பண்றாரு, அந்த பௌமாசுரனை வந்து தன்னுடைய அஸ்திரங்களால அவனுடைய தலை துண்டிக்கப்படுது, சரிங்களா? ஸோ அந்த மாதிரி பௌமாசுரனை கொன்ன உடனே பௌமாசுரன் வந்து கொல்லப்பட்ட உடனே என்ன பண்றாங்க, பூமாதேவி வந்து என்ன பண்றாங்க, கிருஷ்ணர் முன்னாடி தோன்றி என்ன பண்றாங்க, அந்த கிருஷ்ணரை வந்து ரொம்ப குளோரிஃபை பண்றாங்க, சரிங்களா?
கிருஷ்ணரை வந்து ரொம்ப குளோரிஃபை பண்ணிட்டு அந்த பவமாசுரன் பிடிச்சி வச்சிருந்த அந்த 16,100 ராணியர்களையும் விடுவிச்சு கொடுக்குறாரு. அது மட்டும் இல்ல, அந்த அதிதிட்ட இருந்து தேவர்களின் தாயான அதிதிட்ட இருந்து வாங்கியிருந்த காதணிகள், அப்புறம் அந்த வர்ணனோட வெண்கொற்ற குடை, இது எல்லாத்தையும் என்ன பண்றாங்க, திரும்ப கொடுக்குறாங்க. சரிங்களா? கொடுத்துட்டு என்ன பண்றாங்க, அந்த பூமாதேவி வந்து கிருஷ்ணரை வந்து பயங்கரமா குளோரிஃபை பண்றாங்க. சரிங்களா? அப்படி சொல்லி பாக்குறோம். ஸோ இங்க ஒரு இது என்ன அப்படின்னா, இந்த பௌமாசுரன் வந்து ஒரு வரம் வாங்கியிருக்கான். சரிங்களா? என்ன வரம் அப்படின்னா, பிரம்மாட்ட வந்து வாங்கியிருக்கான். என்ன வரம் அப்படின்னா, என்னை யாருமே கொல்லக்கூடாது, எக்ஸப்ட் என்னது, என்னுடைய தாய் வந்து என்னை கொல்லணும்னு நினைச்சாதான் கொல்ல முடியும். அதை விட்டு வேற யாராலையும் என்னை கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி வரம் வாங்கியிருக்கான். சரிங்களா? ஸோ ஏன்னா எந்த தாயாச்சும் தன்னுடைய குழந்தைய கொல்லுவா முன்வருவாளா? ஸோ அதனால அந்த மாதிரி ஒரு ட்ரிக்கி வேர்ட்ஸை போட்டு ஒரு வரம் வாங்கி வச்சிருந்தான். சரிங்களா? பௌமாசுரன். அப்ப அதனாலதான் கிருஷ்ணர் என்ன பண்றாரு, இந்த சத்யபாமாவை கூட்டிட்டு போறாரு. சரிங்களா? ஸோ இந்த சத்யபாமா யாரு அப்படின்னா பூமாதேவியோட ஒரு அவதாரம் தான் சத்யபாமா. சரிங்களா? ஸோ இந்த பௌமாசுரனுக்கும் கிருஷ்ணருக்கும் அந்த சண்டை நடந்துகிட்டு இருக்கும்போது என்ன பண்றாரு அப்படின்னா, பௌமாசுரன் எரிஞ்ச ஆயுதம் கிருஷ்ணர் மேல படுது. அந்த பட்ட உடனே என்ன பண்றாரு, ஒரு மயக்கம் மட்டும் அடைஞ்ச மாதிரி என்ன பண்றாரு, ஒரு நடிக்கிறாரு கிருஷ்ணர். ஸோ இதை பார்த்த சத்யபாமாவுக்கு என்னாச்சு, பயங்கரமான கோவம் வந்துருச்சு. ஸோ என்னுடைய நாதனே வந்து கொல்ல வந்துட்டியா நீ வந்து அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்றாரு, இவனை வந்து விடாதீங்க, கொன்றுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. யாரு, சத்யபாமா. ஸோ இதுக்காக தான் கிருஷ்ணர் காத்துக்கிட்டு இருந்த மாதிரி என்ன பண்றாரு, கிருஷ்ணர் வந்து தன்னுடைய ஆயுதங்களை அஸ்திரங்களை அனுப்பி என்ன பண்றாரு, பௌமாசுரனை வந்து கொல்றாரு. சரிங்களா? ஸோ அதனாலதான் சத்யபாமா கூட்டிட்டு போறாரு. சரிங்களா? சத்யபாமா கூட்டு போன விஷயம் என்னன்னா இதுதான். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, அந்த பூமி தாய் வந்து என்ன பண்றாங்க, இந்த பௌமாசுரனோட ஒரு பையனை வந்து கூட்டு வந்து கிருஷ்ணர்கிட்ட வந்து அடைக்கலம் கொடுக்குறாங்க. இந்த பையன் வந்து பௌமாசுரனோட பையன், இவன் வந்து என்ன அப்பா கொண்டதுனால என்ன செய்யணும் தெரியாம முடிச்சுட்டு இருக்கான், அதனால இதை வந்து நீங்க தான் பாத்துக்கணும் இவனை அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ பகவானும் அவனை ஏத்துக்கிறாரு. சரிங்களா? ஸோ அப்ப அதுக்கப்புறம் கிருஷ்ணரை வந்து என்ன பண்றாரு, அந்த பௌமாசுரனோட அரண்மனைக்குள்ள போய் அந்த எல்லா ராணிகளையும் விடுவிக்கிறாரு. 16,100 ராணிகளை விடுவிச்சு என்ன பண்றாரு, எல்லாத்துக்கும் ஒரு அருமையான உடைகள்லாம் உடுத்தி என்ன பண்றாரு, அவரை வந்து துவாராவுக்கு அனுப்பி வைக்கிறாரு. புரியுதா? ஆனா கிருஷ்ணரை பார்த்த உடனே அந்த 16,100 தேவைகளுக்கும் ராணிகளுக்கு என்ன பண்ணுதான், கிருஷ்ணர் தான் வந்து என்னது கணவனா அடையணும்ன்ற எண்ணம் வந்துதான். சரிங்களா? ஸோ எல்லாத்துக்கும் பரமாத்மா இருக்கக்கூடிய பகவானால அதை உணர முடிஞ்சது. சரிங்களா? ஸோ அதனால என்ன பண்றாரு அப்படின்னா, பகவான் இந்த 16,100 ராணிகளையும் என்ன பண்றாரு, துவாராக அனுப்பி வைக்கிறாரு. அது மட்டும் இல்ல, என்ன பண்றாரு, நிறைய அங்க இருந்த பொக்கிஷங்கள் ஆபரணங்கள் எல்லாத்தையும் என்ன பண்றாரு, துவாராக்கு அனுப்பி வைக்கிறாரு. சரிங்களா? ஸோ அனுப்பிவிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, கிருஷ்ணரும் சத்தியமாவும் எங்க போறாங்க, இந்திரலோகத்துக்கு போறாங்க. சரிங்களா? சொர்க்கலோகத்தின் தலைநகர் அமராவதி பட்டணம், அங்க வந்து இந்திரனை பார்க்க போறாங்க. சரிங்களா? இந்திரனை பார்த்து என்ன பண்றாங்க, அவங்ககிட்ட இருந்து எல்லாத்தையும் திரும்ப ஒப்படைக்கிறாங்க. அம்மா சொன்னது வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் திரும்ப ஒப்படைக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்ல, என்ன அப்படின்னா சத்யபாமா என்ன பண்றாங்க, அந்த தேவலோகத்தில் இருக்கக்கூடிய பாரிஜாத மலர் இருக்கு, பாரிஜாதம். இது நடந்த நிகழ்ச்சி என்ன அப்படின்னா, ருக்மணிக்கு ஒரு தடவை நாரதர் வந்து இந்த பாரிஜாதம் பூவை கொடுப்பாரு. ஸோ கொடுத்தவங்க சத்யபாமாவுக்கும் என்ன பண்ணும், கோவம் வந்துடும், எனக்கும் ஒண்ணு வேணும்னு சொல்லி கிருஷ்ணர்கிட்ட கேட்பாங்க. இப்போ கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, பூதானே அவங்க கொடுத்துருக்காரு, உனக்கு நான் வந்து மரத்தையே கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுக்குறாரு. சரிங்களா? ஸோ அந்த வாக்குக்கு நிறைவேற்றுறதுக்காகவும் என்ன பண்றாரு, கிருஷ்ணர் வந்து சத்யபாமாவை தேவலோகத்துக்கு கூட்டு போறாரு. ஸோ தேவலோகத்துல சத்யபாமா அந்த பாரிஜாத பூவை செடியை பிச்சு என்ன பண்றாரு, கார்டன் மேல வைக்கிறாங்க. புரியுங்களா? ஸோ இது வரைக்கும் இதை பார்த்துக்கிட்டு இருந்த இந்திரன் என்ன பண்றான், தேவலோகத்து அந்த மலரை எடுத்துட்டு பூலோகத்துக்கு கொண்டு போறாங்களே நினைச்சிட்டு என்ன பண்றான், உடனே சண்டைக்கு வரான், எடுக்காதீங்க சண்டைக்கு வரான். புரியுங்களா? ஸோ கிருஷ்ணர் என்ன பண்றாரு, இதுதான் எடுத்துட்டே அப்படின்னு சொல்லி பிடிவாதம் இருக்காரு. ஸோ அப்ப ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துருது. சரிங்களா? ஸோ கிருஷ்ணர் வந்து கிருஷ்ணர் கூட சண்டை யாரு, தேவரன், இந்திரன். ஸோ அது வரைக்கும் அந்த வரைக்கும் அவரோட காலை பிடிச்சிக்கிட்டு இருந்தவன் உடனே என்ன பண்றான், பகவான் என்ன பண்றான்,
சண்டத்துக்கு வரோம் சரிங்களா. ஏன்னா இவங்கெல்லாம் எப்படிப்பட்ட மாதிரி இருக்கக்கூடிய எப்படி பகுதியை இருக்கக்கூடிய எல்லாரும் எப்படி இருக்கலாம், இந்த சுயநல குணத்தோட இருக்காங்களாம், சுயநல குணத்தோட இருக்காங்க சரிங்களா. ஈவன் இந்திரன் அது இருக்காங்க சரிங்களா. தாரை நேரம் கடைப்பிடிக்கிறது, அப்புறம் என்ன காலை விடுறது சரிங்களா. ஸோ மாதிரி சுயநலம் கொண்ட ஒரு எண்ணம் வந்து ஊடகத்துல வந்து நிறைய இருக்குன்றது பாக்குறோம். ஸோ இந்திரனும் சொல்லி சொல்றாங்க சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் இந்திரன் நோக்கடிச்சிட்டாரு, கிருஷ்ணன் நோக்கடிச்சுட்டு என்ன பண்றாரு, திரும்பவும் துவாரகா வராரு. ஸோ துவாரகா வந்த பிறகு என்ன பண்றாரு, அந்த 16,100 மனைவிகளையும் என்ன பண்றாரு, திருமணம் செய்யறாரு. அவங்க எல்லாத்துக்கும் தனித்தனியா ஒரு சுப முகூர்த்த வேலையில என்ன பண்றாரு, எல்லாத்தையும் ஒரே டைம்ல தன்னுடைய அங்கங்களை என்ன பண்றாரு, 16,100 அங்கங்களை விரிவங்கம் செஞ்சு கொண்டு என்ன பண்றாரு, இந்த 16,100 மனைவிகளுக்கும் ராணிகளையும் திருமணம் செய்யறாரு சரிங்களா. ஸோ திருமணம் செய்துட்டு என்ன பண்றாரு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாளிகையா சரிங்களா. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாளிகை இருக்கு. அந்த மாளிகையில ரொம்ப ஆடம்பரமா எல்லா வசதிகளோடையும் என்ன பண்றாராம், பகவான் வந்து அந்த ராணியர்களோட எப்படி ஒரு கிரகஸ்தன் இருப்பாரோ அது மாதிரி இருக்கிறாராம் சரிங்களா. சந்தோஷமா அவங்களோட வாழ்க்கையை கழிக்கிறாருன்னு சொல்லி பாக்குறோம். ஸோ இங்க கிருஷ்ணர் வந்து பாக்குறதுக்கு வந்து ஒரு கிரகஸ்தன் மாதிரி நடந்துக்கிறாருன்னு நமக்கு தோணும் சரிங்களா. ஏன்னா பகவானுடைய லீலைகளையும் பகவானுடைய இதையும் நம்மளால புரிஞ்சிக்கவே முடியாது சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு மனிதருக்கும் மூலமா 10 குழந்தைகளையும் வந்து பெற்றுக்கிறாரு கிருஷ்ணர் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி தன்னுடைய மனிதர்களோட என்ன பண்றாரு கிருஷ்ணர் அந்த துவாரகாபுரியில வந்து சந்தோஷமா இருக்கிறான்னு சொல்லி பாக்குறோம். ஸோ அதே போல அந்த ராணியர்களும் கிருஷ்ணருக்கு வந்து என்னது ரொம்ப அமோகமா சேவை பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமா வாழ்க்கையை கழிக்கிறாங்கன்னு சொல்லி பாக்குறோம். இதோட இந்த சாப்டர் முடிகிறது. ஸோ நான் இங்க ஸ்டாப் பண்றேன். ஹரே கிருஷ்ணா. எதுவும் சந்தேகங்கள் இருந்தா கேளுங்க, இல்ல எதாவது ஆட் பண்ணனா கூட ஆட் பண்ணுங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பேசுறீங்களா? கேட்க மாட்டேங்கி. பிரபு கேக்குது பிரபு. ஓகே மேம். ஸோ எது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம், இல்லாட்டினா ரீகேப் போகலாம். கிருஷ்ண பிரபுஜி, அந்த ஹரே கிருஷ்ணா. அந்த நீங்க இந்த இடத்துலதான் பிரேக் ஆச்சு. இந்திரன் கூட, அதாவது ஃப்ரெண்டா இருந்தாலுமே தனக்குன்னு வரும்போது சுயநலமா மாறிக்கிறாங்க. அந்த இடத்துல பிரேக் ஆச்சு. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் சண்டை நடக்குமா பிரபுஜி? அவ்வளவுதான். ஆமா. ஸோ அவர் 2 பேத்துக்கும் இந்திரனுக்கும் பகவானுக்கும் சண்டை நடக்கிறது. ஸோ வழக்கம் போல இந்திரனை வந்து தோற்கடிக்கிறாரு. ஸோ அப்புறம் கிருஷ்ணர் வந்து துவாராவுக்கு வராரு. அந்த மரத்தை எடுத்துட்டு வந்துருவாரு. அந்த ஆமா, அந்த மரத்தை எடுத்துட்டு வந்து என்ன பண்றாங்க, இப்போ சத்யபாமாவோட அரண்மனை இருக்கு இல்லையா, அதுல வந்து நட்டு வைக்கிறாங்களா. நட்டு வச்ச பிறகு அந்த நந்தவனம் போல இருக்கு அந்த அரண்மனையே, அந்த பாரிஜாத மலர்னால. ஆனா என்னாச்சா, அந்த தேவலோகத்துல இருக்கக்கூடிய மனம் அதோடைய அழகு வந்து இல்லாம இருந்துச்சான். ஏன்னா அந்த தேவலோகத்துல உள்ள பாரிஜாத மலர் வந்து பூலோகத்துக்கு வந்ததுனால அதோடைய இது கம்மியாயிருச்சான் சரிங்களா, அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஓகே 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 பாஜி, தேங்க்யூ வெரி மச். ஹரே கிருஷ்ணா. ஸோ பகவத்கீதை ஸ்லோகத்துல சொன்ன விஷயங்கள்லாம் புரிஞ்சது இல்லையா இன்னைக்கு எல்லாத்துக்கும்? புரிஞ்சதுங்க பிரபு. புரிஞ்சது பிரபு. புரிஞ்சதுங்க பிரபு. இன்னைக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் சோகமா இருக்கும். ஏன்னா நம்ம வழக்கமா கும்பிட்டுக்கிட்டு இருக்க விநாயகரோ லட்சுமியோ சரஸ்வதியோ இதெல்லாம் நம்ம பத்தி இப்படி சொல்றதுனால என்னடா இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி தோணும் சரிங்களா. ஆனா உண்மை நிலை அதுதான். தேவர்களோட நிலை வந்து அதுதான். நம்மளோட தேவர்களோட நிலை என்னன்னு தெரியாதனாலதான்
நம்ம வந்து அவங்கள வந்து நம்ம இது பண்றோம் சரிங்களா. ஸோ அந்த தேவர்களுக்கு வந்து சக்தி அளிச்சு அதிகாரம் அளிச்சு அளிக்கப்பட்டது யாரால அப்படின்னா கிருஷ்ணரால தான் சரிங்களா. ஸோ அதனால மற்ற தேவர்களை போய் சரணடைறத விட பகவானை போய் சரணடைறதா வந்து உத்தமமான ஒரு விஷயம் சரிங்களா. ஸோ எப்படி பிரைம் மினிஸ்டர் இருக்காரோ அவங்களுக்கெல்லாம் நிறைய சீஃப் மினிஸ்டர்லாம் என்ன பண்றாங்க, உதவுறாங்க இல்லையா, எம்பிஸ்லாம் உதவுறாங்க சரிங்களா. ஸோ அதை போல தேவர்கள் இந்த சீஃப் மினிஸ்டர் எம்பிஸ் மாதிரி தேவர்கள் புரியுங்களா. ஆனா பிரைம் மினிஸ்டர் யாரு, பகவான் தான் புரியுங்களா. ஸோ அதனால பகவானை சரணடைறதா உத்தமமான விஷயம் அப்படின்னு சொல்ல வராரு. ஹரே கிருஷ்ணன். ஹரே கிருஷ்ணா பிரபு. அந்த ராணிகளை வந்து ஏத்துக்கொள்றதுக்கு இன்னொரு காரணமும் ஃபர்ஸ்ட் கேண்டோ 10வது அத்தியாயம் 29வது ஸ்லோகால எப்போ அவங்க வந்து வீட்டை விட்டு வெளியேறிட்டாங்களோ சமூக கணக்குப்படி வந்து இழிவடைந்தவர்களாக கருதப்படுகிறார்கள் பெண்கள். அந்த ஒரு காரணத்திற்காகவும் பகவான் வந்து அவர்களை வந்து மனைவிகளாக ஏற்றுக்கொண்டார். ஹரே கிருஷ்ணா. ஓகே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்ஸ் மாதாஜி. அதே போல அந்த பழைய காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணு வந்து வீட்டை விட்டு தாண்டி போயிட்டாங்கன்னா என்ன பண்ண மாட்டாங்க, திரும்ப வந்து வீட்டுக்குள்ள சேர்த்துக்க மாட்டாங்க புரியுங்களா. ஏன்னா வீட்டிலே தான் இருப்பாங்க பெண்கள். யாரும் அவங்க கடத்திட்டு போயிட்டாங்களோ இல்ல இது மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்களான்னா என்ன பண்ண மாட்டாங்க, திரும்பவும் சேர்த்துக்க மாட்டாங்க யாருமே புரியுங்களா. ஸோ அதனாலதான் அந்த மகாபாரதத்துல கூட என்ன பண்றா, அம்பிகா வந்து என்ன பண்றா, அம்பா பீஷ்மர் வந்து தூக்கிட்டு வந்துடுறாரு. கடைசியில் என்னாச்சு, அந்த சால்வனும் அவனை ஏத்துக்கல, பீஷ்மரும் ஏத்துக்கல. கடைசியில் என்னாச்சு, காட்டுல போய் தவம் பண்ணி என்ன பண்றா, சபதம் போடுறான்னு சொல்லி பாக்குறோம் புரியுங்களா. ஸோ அதனால இந்த ராணியர்கள் என்ன சொல்றாங்க, நாங்க ஆல்ரெடி என்னைய வந்து பௌமாசுரன் தூக்கிட்டு வந்துட்டான், இனிமேல் எங்களுக்கு யாரையும் எங்க கல்யாணம் முடிக்க மாட்டாங்க என்னைய, அதனால நீங்க தான் வந்து என்னை ஏத்துக்கணும், உங்களை தவிர வேற யாரும் கிடையாது நீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கம்பல்சன் கூட வந்துருது அங்க. ஹரே கிருஷ்ணா. அதனாலதான் கிருஷ்ணர் வந்து அந்த அது மட்டும் இல்ல, அந்த எல்லா ராணியர்களுக்கும் பகவான் கிருஷ்ணரே வந்து என்ன கணவரா அடையணுன்ற உள்ளூர ஒரு எண்ணம் இருந்தது. அதனாலதான் பகவான் வந்து அவங்களை எல்லாத்தையும் திருமணம் பண்றாரு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபுஜி. அது மட்டும் இல்லாம மத்த ராணிகளோட அவங்க பழகி அவங்களோட அந்த பௌதிக குணங்களிலிருந்து வெளிப்பட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கம்ப்ளீட்டா கிருஷ்ணருக்காக சேவை பண்றதுக்கு தங்களை மாத்திக்கிட்டாங்க கோபியர்களை போல. தேங்க்யூ பிரபுஜி. முடிச்சுக்கலாம். நன்றி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ராதாராணி மாதாஜி, இதுல இன்னொரு டவுட்டும் இருக்கு இல்ல மாதாஜி, இவங்க ராதாராணி இவங்க எல்லாம் இருக்காங்க இல்லைங்களா மாதாஜி, இந்த குயின் எல்லாம் வந்து 16,000 குயினும் வந்து ஏற்கனவே வந்து ராமரை விரும்பினதுனால தானே இங்க வந்திருக்காங்க மாதாஜி. அது எனக்கு கிளியரா தெரியல பிரபு. பாகவதத்துல இந்த மாதிரி தான் சொல்லி இருக்கு 10th சாப்டர்ல. அது ஒரு டவுட் இருக்கு மாதாஜி. அது நாளைக்கு வேணா படிச்சுட்டு நாளைக்கு வகுப்புல நான் சொல்றேன் பிரபு. இல்ல பிரபு நம்ம பரமசத்தன் பிரபுன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஏற்கனவே ராமரை விரும்பினதால ஓகே பிரபு, நோட்டட் பிரபு. இன்னொன்னு மாதாஜி, இப்போ தேவர்கள்லாம் வணங்குறத பத்தி பாகவதத்திலே வருது இல்ல மாதாஜி, ஃபர்ஸ்ட் காண்டோ செகண்ட் காண்டோலயே வருதுங்களே. ஆமா, அது எந்த ஸ்லோகம் மாதாஜி? அது தேவர்களை வணங்குவதா வணங்கக்கூடாதா? வணங்குறாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் இந்த பெனிஃபிட் எல்லாம் கிடைக்குதுன்னு பிரபு சொன்னார் இல்லீங்களா, அது ஏற்கனவே அந்த பாகவதத்திலே வருது இல்லீங்களா. சரி ஓகே பிரபு, அதுக்கும் நாளைக்கு எடுத்து கொடுக்குறேன் பிரபு ரெஃபரன்ஸ் உங்களுக்கு. ஆமா மாதாஜி, அது கொடுத்தீங்கன்னா இவங்க இப்ப நம்ம டிவோட்டிங்களுக்கு எல்லாம் அது வந்து ஈஸியா இருக்கும் மாதாஜி. தேவர்களை வழிபடுறதுல வர பெனிஃபிட் ஓகே ஃபைன். அண்ட் ஆல்சோ வந்து ஏற்கனவே இந்த ராணிகள் வந்து ராமரை வந்து விரும்பினதுனால 2 காரணம். ஓகே பிரபு. ஓகே, நன்றி. ஹரே கிருஷ்ணா. பிரபு உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா பிரபு அது? ஆமா, அதாவது அந்த தண்டகாரண்யத்துல வந்து அந்த இருந்த முனிவர்கள்லாம் பகவானை மாத்தி பகவான் ராமரோட அழகை பார்த்து என்ன பண்றாங்க, அவங்க எல்லாம் பகவானை ஆலிங்கனம் பண்ணிக்கணும்னு சொல்லி விரும்புறாங்க புரியுங்களா. ஆலிங்கனம் பண்ணி என்ன பண்றாங்க, அணைச்சிக்கணும்னு நினைக்கிறாங்க புரியுங்களா. சோ அப்ப அந்த அதாவது திருமணம் பண்ணிக்கணும் மாதிரி நினைக்கிறாங்க புரியுங்களா. சோ அப்ப அதனால பகவான் வந்து ராமர் வந்து அங்க ஏகபத்தினி விரதனா இருக்கனால அதை வந்து நான் இந்த இதுல நிறைவேற்ற முடியாது, அதனால நான் அடுத்த அவதாரத்துல வந்து நிறைவேற்றுறேன்னு சொல்லி அவங்களுக்கு எல்லாம் வாக்கு கொடுக்குறாரு. சோ அதனாலதான் இந்த ராணியர்கள்லாம் வராங்கன்னு சொல்லி பாக்குறோம். கரெக்ட் பிரபு. அதே போல இந்த ராணியர்கள்லாம் சும்மா பௌதிகமான சாதாரண மக்கள் கிடையாது புரியுங்களா. எல்லாருமே யாரு, ஸ்ரீமதி ராதாராணியோட எக்ஸ்பான்ஷன்ஸ் தான் புரியுங்களா.
லக்ஷ்மி தேவியோட எக்ஸ்பென்ஷன்ஸ் தான். புரியுங்களா? அவங்க சாதாரண மக்கள் கிடையாது. பகவானுக்கு சேவை நித்தியமா சேவை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ராதாராணியோட அம்சங்கள் தான் அவங்க எல்லாருமே. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. இப்ப வந்து காத்தியாயினி கோபியர்கள் வந்து காத்தியாயினி மாதா கிட்ட வந்து அவ வந்து கிருஷ்ணர் வேணும் அப்படிங்கறதுக்கோசரம் காத்தியாயினி மாதாவை வந்து வழிபட்டிருக்கா. அது மாதிரி ருக்மணி மாதாவும் பகவான் கிருஷ்ணரை அடையணுங்கிறதுக்கோசரம் தான் அவ வந்து காத்தியாயினி மாதாவை வழிபட்டிருக்கா. இதுல இருந்து என்னன்னா அது மத்த இவாள்கிட்ட வந்து நம்ம கேக்குறச்ச பௌதிக இதுக்கோசரம் வந்து கேட்காதைக்கு பகவான் கிருஷ்ணர் எனக்கு வேணும் அப்படிங்கிறதுக்கோசரம் நம்ம மத்தவாழ வழிபடலாம் அப்படிங்கறது நான் எடுத்துட்டேன் பிரபு. கரெக்டா பிரபு? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. கரெக்ட் மாதாஜி. ஆக்சுவலா இந்த பாயிண்ட் நான் சொல்லியிருக்கணும், மறந்துட்டேன். அதாவது இந்த கிருஷ்ண பக்தர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, இந்த தேவர்கள் யாருன்னு அப்படின்னா கிருஷ்ணரோட அங்கங்கள், அவங்களும் அங்கமா தான் இருக்காங்க. புரியுங்களா? ஸோ அதனால இந்த தேவர்களுக்கு பகவான சக்தி அளிக்கப்பட்டவர்கள். ஸோ அதனால அவங்கள வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, அவமரியாதை பண்ண மாட்டாங்க. புரியுங்களா? வைஷ்ணவர்கள், கிருஷ்ண பக்தர்கள் அவங்களை அவமரியாதை பண்றதோ அவங்கள வந்து ஏளனம் படுத்துறதோ கிடையாது. சரிங்களா? ஸோ அவங்களுக்கும் உரிய மரியாதை கொடுப்பாங்க. ஆனா என்ன பண்ண மாட்டாங்க, அவங்கள்ட்ட போய் எனக்கு பௌதிகமா எனக்கு வேணும், அது வேணும், இது வேணும்னு சொல்லி கேட்க மாட்டாங்க. புரியுங்களா? சப்போஸ் அப்படியே பின்ன கேட்கறதா இருந்தாலும் என்ன பண்ணணும் அப்படின்னா, எனக்கு கிருஷ்ண பக்தியை கொடுங்க, கிருஷ்ண பக்தியில நான் வந்து முன்னேறி கிருஷ்ணரை அடையணும் அப்படின்ற பக்தியை கொடுங்கன்னு சொல்லி கேட்கணுமா. புரியுங்களா? ஸோ ஈவன் நம்ம கோயிலுக்கு எல்லாருக்கும் ஒரு போனா கூட தாட்ஸ் இருக்கும் இல்லையா, வழி வழியா நம்ம வந்து கும்பிட்டு வந்துட்டு இருக்கோம். இப்ப நம்ம அப்படின்னு வந்து ஒரு தாட்ஸ் இருக்கும் இல்லையா, அதுக்கு இது ஆன்சர்ன்னு எனக்கு என்னோட ரியலைசேஷன் பிரபு. நம்ம அவளையும் கும்பிடலாம், முருகப்பெருமான் சிவபெருமான் எல்லாரையும் கும்பிடலாம். அங்க போய் நம்ம ஒரு பௌதிக ஆசை இதை கூட அதை கூடன்னு கேட்காதைக்கு பகவானுடைய பிரேமையை கொடுங்க, ராதாகிருஷ்ண பிரேமையை கொடுங்கன்னு சொல்லி கேட்கலான்னு எனக்கு என்னோட இது. அதான் உண்மையான ஒரு இது கூட, அதுதான் வந்து கரெக்டான வே. புரியுங்களா? நம்ம தேவர்களை வழிபடக்கூடாதுன்னு சொல்லல. இப்ப சிவபெருமான் வந்து யாரு? பரம வைஷ்ணவர் இல்லையா? சோ அவர்கிட்ட போய் நம்ம போய் அதை கூட கேட்கக்கூடாது. புரியுங்களா? கிருஷ்ண பக்தியை கூட சொன்னா என்ன பண்ணுவாரு, ரொம்ப சந்தோஷமா கொடுப்பாரு. புரியுங்களா? ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க மாதாஜி. முடிச்சிட்டோம், மாதாஜி முடிக்கட்டும். இல்ல சொல்லுங்க மாதாஜி, நீங்க சொல்லுங்க. பிரபு ஒரு கேள்வி கேட்டாங்க இல்லைங்களா, தேவர்கள் வழிபாடுறதுல வந்து பெனிஃபிட் இருக்கும். ஸ்ரீமத் பாகவதம் 2nd canto 3rd chapter 2-8 ஸ்லோகா 2.3.2 வரையிலும் கொடுக்குறாங்க. ஆனா அதே நீங்க 10வது ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா இல்ல, கடைசியில வந்து பகவான் கிட்டதான் சரண் அடையணும், பக்தியுடன் வழிபடணும் எண்டிங் பண்றாங்க. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி பிரபு. நெக்ஸ்ட் ஒரு क्वेश्चन இருக்கு. ராமரை வந்து இது வெளியில இருக்கும்போது புருஷோத்தம் பிரபு ஒரு தடவை எடுத்திருக்காங்க மாதாஜி. ஓகே ஃபைன். இதுல வந்து நம்ம பாத்தீங்கன்னா 7.14-15 வந்து இந்த துயர் ஒருவர் என்ன சொல்லியிருக்காங்க. ஆனா இதுல என்ன சொல்றாங்கன்னாக்கா, தங்கள் விருப்பங்களுக்கு ஏற்ப பல்வேறு தேவர்களை வழிபடுவதாகவும் அதனால் குறிப்பிட்ட பொருள் சார்ந்த சில பலன்களை பெறுவதாகவும் தான் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இதுல சில விருப்பங்களுக்காக வழிபடுறாங்க, அந்த குறிப்பிட்ட பொருள் அவங்க அடைவதும் உண்மைதான். ஆனா கடைசியில என்கிட்டதான் வரணும் அப்படின்றத 10ல முடிக்கிறாரு. 2-8 வரையிலும் தேவர்களை வழிபடுறதுனால வர பெனிஃபிட் நீங்க கேட்ட கேள்விக்கு அதுல பதில் இருக்கும் பிரபு. நன்றி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இன்னொரு விஷயம், இந்த நம்ம இந்த ஸ்லோகத்துல உள்ள பர்போட்லயே பிரபுபாத பாவத்துல ஒரு ஸ்லோகத்தை கோட் பண்றாரு. என்ன குடும்பம் ஒரு ஃபேமஸான ஸ்லோகம் தான் அது. அகாம சர்வகாமோ மோட்சகாம உதாரதி தீவிரன பக்தியோன அஜேத புருஷம் பரம். அதாவது நீ உனக்கு ஜட ஆசைகள் இருந்தாலும் சரி, இல்ல ஜட ஆசைகள் இல்லாட்டினாலும் சரி, இல்ல மோட்சம் தான் வேணும்னு நினைச்சாலும் சரி, நீ யாரையா சரணடைய வேண்டியது யாரு? பரமபுருஷ பகவான் ஒருத்தர வேற யாரையும் சரணடைய கூடாதுன்னா இங்க பிரபுபாதை வந்து கொடுக்குறாரு. சரிங்களா? ஸோ எல்லாருமே எது தேவைனாலும் வேண்டவா, அதுதான் கரெக்ட் ரைட் பிளேஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரிங்களா? ஹரே ஹரே கிருஷ்ணா மாதாஜி.
ரீகேப் பண்ணலாம். ஹரே கிருஷ்ணா பிரபு. இன்னைக்கு பானுமதி மாதாஜி நமக்கு ரீகேப் பண்ணுவாங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பிரபுஜி பிரணாம்ஸ். இன்னைக்கு வந்து பிரபு நல்லா சொல்லியிருக்காங்க. அந்த இதுல வந்து முன்னாடி ஸ்லோகத்துல வந்து பற்பல பிறவிகளுக்கு அப்புறம் வந்து பகவான் கிட்ட வந்து சரணடைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பர்பட்ல வந்து காமஸ்ய அப்படின்னா ஆசைகள்னால, அப்புறம் அந்நிய தேவதா அப்படின்னா என்னை தவிர்த்து மற்ற தேவர்கள் கிட்ட வந்து சரணடைகிறவங்க, அதாவது ஜட ஆசைகள்னால அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து 4 பேர்கிட்ட வந்து 4 பேர் வருவாங்க, 4 பேர் வரமாட்டாங்க, சரண் அடைவாங்க, அடைய மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கஜேந்திரர் வந்து கஷ்டம் வர்றப்பதான் வந்து பகவான் கிட்ட சரண் அடைஞ்சிருக்காரு. அதே மாதிரி செல்வத்தை வேண்டவங்க வந்து எக்ஸாம்பிள் வந்து துருவ மகாராஜ் வந்து தன்னுடைய தாத்தா ஸ்தானத்துல வரணும், அந்த அரசவையை வேண்டணும் எடுக்கணுங்கிறதுக்காண்டி வேண்டிக்கிறாரு. அப்புறம் கேள்வி ஞானம் உடையவங்க அப்படின்னா வந்து சௌனக ரிஷி தலைமையில இருக்கிற சாதுக்கள் வந்து கேள்வி ஞானம் உடையவங்க அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கிருஷ்ண பக்தர்கள் தான் வந்து கலப்படமற்ற பக்தர்கள், தேவர்களை வழிபடுறவங்க வந்து கலப்படமுள்ள பக்தர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேவர்கள் கிட்ட வழிபட்டதுக்கு அப்புறம் கிருஷ்ண பக்தர்களா மாறுறாங்க. அந்த மாதிரி மாறினதுக்கு அப்புறம் அவங்க வந்து தூய்மையாகி தூய பக்தர்களாக மாறுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேவர்கள் கிட்ட வழிபடுறவங்களுக்கு வந்து அறிவுங்கிறது இருக்காது. ஏன்னா அவங்க வந்து அற்ப விஷயங்களுக்காகவே வந்து அவங்க ஆசைப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் தேவர்கள் அப்படின்னா சரஸ்வதி தேவி, சிவபெருமான், பார்வதி, துர்க்கை அவங்களெல்லாம் வந்து வழிபடுறாங்க. ஆனா வந்து கோபியர்கள் வந்து கிருஷ்ணரை வந்து பகவானா அடையணும் அப்படிங்கிறதுக்காண்டி வந்து துர்கா தேவிய வழிபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பகவானை வழிபடுறதுதான் பெர்மனன்ட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேவர்களை வழிபடுறது வந்து அழியக்கூடியவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து பரமபுருஷ பகவான் தான் வந்து அம்மா ஸ்தானத்துல இருந்து நம்மளை பாத்துக்குவாங்க அப்படின்னு அதுக்கு ஒரு கதை கூட சொன்னாங்க பிரபு. அப்புறம் வந்து ராவணன் வந்து சீதா தேவிய வந்து தூக்கிட்டு போறாங்க. அதாவது தேவர்களை வழிபடுறவங்க வந்து ராவணன்கிற ஒரு குணத்தோட தான் இருப்பாங்க. பகவானை வழிபடுறவங்க தான் ஒரு நல்ல ஒரு பியூரிட்டியாவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து பாகவதத்துல வந்து பௌமாசுரன்கிற ஒரு அரக்கரை பத்தி இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. பௌமாசுரன்கிறவர் வந்து நரகாசுரன் தான். அவர் வந்து வராக தேவர் ஹிரண்யகசிபுவை கொன்னிட்ட நிலையில வராக தேவருக்கும் பூமாதேவிக்கும் ஹிரண்யாக்ஷனுக்கும் பூமாதேவிக்கும் பிறந்தவங்க தான் வந்து பௌமாசுரன். இவர் வந்து முதல்ல வந்து ஒரு பக்தரா இருந்தாரு. ஆனா அவருக்கு வந்து அசுர சங்கம் கிடைச்சதுனால அவர் வந்து அசுரரா மாறிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் ஒரு நல்ல ஒரு பலசாலியாவும் இருந்திருக்காரு. அப்புறம் பிராக் ஜோதிஷா அங்கிற இடத்துல வந்து அவர் வசிச்சுட்டு வந்திருக்காரு. அவர் வர்ணதேவர்கிட்ட வந்து குடைய அபகரிச்சிருக்காரு. அப்புறம் அதிதி தேவியோட காதனியையும் அபகரிச்சுட்டு வந்திருக்காரு. அப்புறம் வந்து இவருடைய அரக்கத்தனத்தை தாங்க முடியாம பகவான் கிருஷ்ணர் கிட்ட வந்து முறையிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து பகவான் வந்து சத்யபாமாவை வந்து கூட்டிக்கிட்டு இவங்களை அழிக்கிறதுக்காண்டி வர்றாரு. அப்போ வந்து நிறைய 4 பக்கமும் நல்ல ஒரு, அதாவது என்ன சொல்றது, நகரத்தை சுத்தியும் வந்து அகலிங்கிறத வச்சிருக்காங்க. அகலினா வந்து உள்ள தண்ணிக்கு உள்ள முதல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் மின்சாரம் எல்லாம் விட்டுருக்காங்க. அந்த மாதிரி அவங்க நல்லபடியா செக்யூர் பண்ணி வச்சிருந்தாங்க.
அப்புறம் பௌமாசுரன் வந்து 16,108 ராணிகளை வந்து பிடிச்சும் வச்சிருந்திருக்காரு. அப்புறம் இதுல வந்து பகவான் வந்து அவங்க கிட்ட போரிட்டு போரிடுறதுக்கு முன்னாடி அவர் வந்து முரண்கிறவர் வந்து முதல்ல போரிடுறாரு. அவரும் வந்து இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு வந்து 7 மகன்கள் இருக்கிறாங்க. அவங்களும் வந்து பகவானால வந்து கொல்லப்படுறாங்க. அதுக்கப்புறம் வந்து இவர் பௌமாசுரனும் வந்து வர்றாரு சண்டையிடுறதுக்கு. அப்ப வந்து இவர் ஒரு வரம் வாங்கியிருந்தாரு. என்னன்னா வந்து தன்னுடைய தாயோட இதுலதான் வந்து இறக்கணுங்கிற ஒரு வரம் இருக்கிறதுனால சத்யபாமா வந்து பூமாதேவியுடைய அம்சம்ங்கிறதுனால பகவான் வந்து சத்யபாமாவை வந்து அழைச்சிட்டு வர்றாங்க. அதனால வந்து அந்த ஒரு போர்க்களத்துல வந்து பகவான் கொஞ்சம் மயங்கி விழுகிற மாதிரி ஆக்ட் பண்றாரு. உடனே வந்து சத்யபாமாவுக்கு கோபம் வந்து அவங்கள உடனே அழிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அவங்க அழிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த அழிச்சதுக்கு அப்புறம் எல்லாரையும் விடுவிக்கிறாங்க. 16,108 ராணிகளையும் விடுவிக்கிறாங்க. அப்புறம் அந்த உடையையும் அவங்க அந்த அதிதியுடைய காதனையும் ரிட்டர்ன் கொண்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லா ராணிகளும் வந்து பகவான் கிருஷ்ணரையே கணவரா ஆகணும் அப்படின்னு விரும்புறாங்க. அதனால அவங்கள எல்லாரையும் துவாரகாவுக்கு அனுப்பி வைக்கிறாரு. அப்புறம் சத்யபாமாவை வந்து தேவலோகத்துக்கு அழைச்சிட்டு போறாரு. ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி ருக்மணி தேவிக்கு வந்து நாரதர் வந்து பாரிஜாத மலரை வந்து கொண்டு வந்து கொடுத்துருக்கிறதுனால இவங்களுக்கும் அந்த ஒரு ஆசை இருந்திருக்குது. அப்புறம் அந்த ஒரு செடியையே கொண்டு வர்றதுக்காண்டி இது பண்றாங்க. அப்ப வந்து அந்த இந்திர தேவர் வந்து அதுக்கு விடாம வந்து போரிடுறாரு. அப்போ அதுலயும் வந்து பகவான் வந்து போரிட்டு தோற்கடிக்கிறாரு. அப்புறம் துவாரகைக்கு மாளிகைக்கு திரும்பி வர்றாங்க. அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் முறைப்படி எல்லா இதுக்கும் வந்து ராணிகள் கிட்டே 16,108 ராணிகளுக்கு திருமணம் செஞ்சுக்கிறாங்க. அது செஞ்சுக்கிறது வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கிறாங்க. தனித்தனியா எக்ஸ்டென்ஷன் செஞ்சு திருமணம் செஞ்சுக்கிறாங்க. நல்லபடியா இருக்காங்க. அப்புறம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் 10 குழந்தைகள் பிறக்கிறது. அப்புறம் வந்து எல்லா ராணிகளும் பகவான் கிட்டே வந்து சேவை செய்யறாங்க. ஹரி கிருஷ்ணா. ஏதாவது குறை இருந்தா மன்னிச்சு. இல்ல மாதாஜி, கரெக்டா சொன்னீங்க. தேங்க்ஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நல்லா சொன்னீங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா ஹரே மாதாஜி. கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க மாதாஜி. தரும் மாதாஜி. இல்ல மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ரீகேப் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. தேங்க்யூ பிரபுஜி. ஹரி போல். நம்ம வாஞ்சா கல்பியா சொல்லிடலாமா பிரபு? ஓகே. வாஞ்சா கல்பத்தருப்பேச்ச கிருபா சிந்துக்கேவ ச பதீதானாம் பாவனேभ्यो வைஷ்ணவேभ्यो நமோ நமः. அனந்த கோடி வைஷ்ணவர்க்கு ஜெய். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். குரு மகாராஜ் की जय. ஜெய் கௌர பிரேமானந்தி. ஹரி ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபுஜி.